அனைவருக்கும் வணக்கம். வாசுமதி என்னுடைய பெயர். எனக்கு தற்போது 35 வயது ஆகிறது. கல்யாணமாகி 8 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. என் கணவர் தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை பார்க்கிறார். நான் என் மாமியார் மற்றும் பிளஸ்ட படிக்கக்கூடிய என் குழந்தனான அருண் ஆகியோருடன் திருச்சியில் திருவெரும்பூரில் வசித்து வருகிறேன். குழந்தைக்காக நிறைய பணமும் செலவு செய்துவிட்டேன். என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நான் எம்ஏ படித்தும் உள்ளேன். நான் கருப்பாக இருப்பேன். என் குழந்தைனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அவன் என்னிடம் பேசவும் மாட்டான். அதனால் நானும் அவனிடம் அவ்வளவாக பேசிக்கொள்ளவும் மாட்டேன். ஆனால் நான் என்ன வேலை சொன்னாலும் தட்டாமலும் கேட்பான். செலவுக்கு அவன் அண்ணனிடம் கூட பணம் கேட்காமல் என்னிடம்தான் பணமும் கேட்பான். எனக்கும் அவன் மீது ஒரு கண் இருந்து கொண்டே இருந்ததால் அவன் எதை கேட்டாலும் வாங்கிக் கொள்ளச் சொல்வேன். என் மாமியார் கூட அவன்தான் உன் கூட பேச மாட்டேங்கிறானே, அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிற என்று என்னிடம் சண்டை போட்டபோது கூட நான் அத்தை என்னால குடும்பத்தில எந்தவிதமான பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்குதான் நான் இப்படி பண்றேன் என்று அத்தையிடம் பொய் சொல்வேன். ஒருநாள் என்னுடைய குழந்தன் மொபைல் போனே தொலைத்துவிட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைத்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த நான், என்னாச்சு அருண் என்று கேட்க ஒண்ணுமில்லை என்று சொன்னான். உன்னே பார்த்தா ஏதோ பதட்டமாக இருப்பது போல தெரிகிறதே. சரி, டேக் கேர் என்று சொல்லிவிட்டு நான் சமையலறைக்கு சென்றுவிட்டேன். என் குழந்தன் அருண் எனக்கு பிடித்த பவுடரைதான் போடுவான். நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு பிடித்த அந்த பவுடர் வாசம் அடிக்க நான் திரும்பி பார்க்க அவன் என் அருகில் வந்து நின்றான். நான் அவனிடம் எதுவும் கேட்காமல் அவனை பார்க்க அவன் அண்ணி சாரி என்றான். நான் எதுக்கு என்று கேட்க, நீங்க வாங்கிக் கொடுத்த மொபைல் நேத்து மிஸ் பண்ணிட்டேன் அதான் என்று சொல்லி தலை குனிந்து கொண்டே இருந்தான். நான் திட்டுவேன் என அவன் பயந்து கொண்டிருந்தான். நானும் அவனிடம், திட்டாமல் அந்த போன்லதான் உன் படிப்பு சம்பந்தமா நிறைய டேட்டாஸ் எல்லாம் நீ வச்சிருந்தியே என்று நான் கேட்க அவனும் ஆமா அணி என்று பதிலளித்தான். அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது என்றும் சொன்னான். இன்னைக்கு ஆன்லைன்ல எனக்கு டெஸ்ட் வேற இருக்கு. ஸ்கூல் பஸ் வேற வர நேரம் ஆயிடுச்சு. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு என்று சொன்னான். நானும் ஹாலுக்கு வந்து என் மொபைல் போனே கொடுத்து, இந்தா இதை எடுத்துட்டு போ, ஈவினிங் புதுசு வாங்கிக்கலாம் என்று சொல்ல அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அவன் என்ன நினைத்தானோ தெரியல. அண்ணி உங்களுக்கு மரியாதை கொடுக்காம உங்ககிட்ட சரியா பேசாம உங்களே நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி என்று சொல்லிக்கொண்டே டக்குனு என் காலில் விழுந்து என் பாதத்தை தொட்டு கண்களிலும் ஒற்றிக்கொண்டான். எனக்கு தலைகால் புரியவில்லை. மனம் சிறுகடித்து பறக்க அதே வேகத்தில் அவன் தோலை பற்றி தூக்கிவிட்டு அவனது தலையை பிடித்து இழுத்து அவனுக்கு நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அன்னைக்கெல்லாம் சாரி சொல்லக்கூடாது. எனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, நீ எனக்கு ஒரு குழந்தைதான் என்று சென்டிமெண்டாக நான் பேசினேன். அவன் சாரி அண்ட் தேங்க் யூ வெரி மச் அண்ணி, நான் கிளம்புறேன் என்று சொல்லி வெளியே வருவதற்குள் அந்த ஸ்கூல் பஸ் கிளம்பிவிட்டது. அவன் சே என்று புலம்பினான். நான் உடனே அவன் அருகில் சென்று, கொஞ்சம் இரு, என்னாலதானே நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்ட என்று சொல்லி என்னுடைய ஸ்கூட்டியை எடுத்து அவனை பின்னால் உட்கார வைத்துக்கொண்டு நான் கிளம்பினேன். அமைதியாக வந்தவன் சாரி அணி என்று சொல்ல, நான் டேய் சும்மா சாரி சொல்லாத, இதுக்குதானே நான் இருக்கேன். இதுக்கு முன்ன நீ பஸ்ஸே மிஸ் பண்ண போலாம், என்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டியான்னு நான் எதிர்பார்த்திருக்கேன். இன்னைக்காவது எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தியே என்று நான் சொன்னேன். அவன், அண்ணி இன்னைக்கு நான் மொபைல தொழிச்ச வருத்தத்தில இருந்தாலும் என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றும் சொன்னான். அதற்கு நான், அப்படின்னா மொபைலுக்கு தேங்க்ஸ் சொல்லு என்று சொல்ல அவனோ, உங்களுக்குதான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொன்னான். அதற்குள் ஸ்கூல் வந்துவிட அவன் வேகமாக இறங்கும்போது வண்டி லேசாக சாய் அவன் டக்குன்னு என்னை பிடித்துக் கொண்டான். பின்னர் அவன், நல்ல வேளை உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே என்று சொல்ல
நான் வண்டி கீழே விழுந்துட்டு வண்டிக்கு ஏதாவது என் பாரு என்று சொல்ல அவன் வண்டியையும் தூக்கி நிறுத்திவிட்டு வண்டி போனா போகட்டும் மன்னி உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்று சொல்ல கீழே குனிந்தான். நான் குனிந்த அவனுடைய தலையை பிடித்து தூக்கி பார்க்க அவன் கண்களில் திருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. தேய் அருண் ஏண்டா அழுற அன்னைக்கு ஏதாவது ஆகி இருந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சு அழுகிறியா என்று அவனை பார்த்து நான் கேட்க அவனும் ஆமாம் என்று தலையே ஆட்டினான். பின்னர் சாரி அண்ணி நான்தான் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவசரப்பட்டு இறங்கிட்டோம்னு சொல்ல போறியா என்று நான் கேட்க அவன் இல்ல அண்ணி அவசரம் எல்லாம் இல்ல சந்தோஷத்தில கொஞ்சம் வேகமா இறங்கிட்டேன் என்று சொன்னான். சரி சரி முதல்ல ஸ்கூலுக்கு போ ஈவினிங் இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்ல அவன் பாய் அண்ணின்னு உள்ளே போகும் வரைக்கும் கையை ஆட்டிக்கொண்டே போக நானும் அவன் மறையும் வரை என்னுடைய கையையும் ஆட்டிக்கொண்டே இருந்தேன். வரும்போது என்னால் வண்டியை கூட சரியாக ஓட்ட முடியாமல் சந்தோஷத்தில் வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டிற்குள் வந்தவுடன் வெளியே போயிருந்த என் மாமியார் என் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன உடம்பெல்லாம் இப்படி வேத்துப் போயிருக்கு என்று கேட்க உங்களுக்குதான் உடம்பெல்லாம் வேர்வே வழிஞ்சுகிட்டு இருக்கு வெளியேதான் வெயில் அப்படி விழுக்குதே என்று நான் பேச்சையும் மாற்றினேன். அத்தே பிரசாதத்தே என் நெற்றியில் வைத்துவிட வர அத்தனான் இன்னும் குளிக்கல என்று சொல்ல அவள் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு சாப்பிடு என மணி என்னாச்சு என்று என்னையும் திட்டினாள். சந்தோஷத்துல என் படபடப்பே இன்னும் என்னை விட்டு அடங்கல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துல குளிச்சிட்டு வந்துறேன் என்று சென்று நான் பாத்ரூமுக்குள் சென்றேன். சரிமா நீ குளிச்சிட்டு வா எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன் என்று சொல்லி என் மாமியார் டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட உட்கார்ந்தார். நான் பாத்ரூமுக்குள் நுழைந்தேன். அன்று மாலை ஸ்கூல் முடிந்து உள்ளே வந்தவன் என்னை தேடுவதே நான் கண்டு ரூமுக்குள் மறைந்திருந்தேன். அவனும் விடாமல் என்னே தேடிக்கொண்டே இருந்தான். பின்னர் நான் பாத்ரூமுக்குள் சென்றுவிட அவன் பாத்ரூம் அருகே வந்து அண்ணி என்று கூப்பிடையும் அப்படி வாடி வழிக்கு என்று நான் நினைத்து என்னடா அருண் வந்துட்டியா என்று சொல்லிக்கொண்டே பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வருவதைப் போல நான் ஆக்ஷன் பண்ணினேன். அப்பொழுது வேண்டுமென்றே என்னுடைய சேலையை முழங்காலுக்கு மேல் உயர்த்தி பிடித்துக்கொண்டே நான் வந்தேன். அவன் பார்வை என் கால்களின் மீது ஊறுவதையும் நான் ஓரக்கண்ணால் பார்த்தேன். நான் அவரிடம் கொஞ்சம் தள்ளி போடா என சொல்லிக்கொண்டு ஹாலுக்கு வர அவன் அண்ணி உங்களுக்கு கை கால் எல்லாம் வலி எதுவும் இல்லையே எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல கவனமே செலுத்த முடியல அண்ணி என்றுதான் சொன்னான். நான் ஏண்டா என்று கேட்கையில்ல அண்ணி உங்க மேல வண்டி விழுந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னான். நானும் வேண்டுமென்று என் கால்தான் வழி என்று சொல்ல அவன் ஓடிச் சென்று பாம் எடுத்து வந்து எங்க காட்டுங்க என்று என் அருகே வந்தான். நான் பாம் தடவ அளவுக்கு வழியிடா என்று சொல்லியும் அவன் என்னை சோபாவில் அமர வைத்து என் காலடியில் உட்கார்ந்து எங்க அடிபட்டு இடத்தை காட்டுங்க அண்ணி என்றான். நான் முதல்ல நீ டிரஸியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பிரஷ் ஆயிட்டு வாடா என்று சொல்ல அவன் போன வகத்திலேயே அந்த காரியத்தை முடித்துவிட்டு வந்தான். என் மாமியார் எனக்கு குழந்தே இல்லாததால் காலை மாலை என 2 வேளையும் கோவிலேயே கதிரனே இருப்பாள். என் வீட்டுக்காரரும் வாரத்தில் 5 நாட்கள் வீட்டில் இருக்க மாட்டார். எனக்கு டிவி பார்ப்பதும் பிடிக்காது. அதனால் வீட்டு வேலைகளை நானே செய்துவிட்டு புக் படிப்பேன். பேசுவதற்கு கூட ஆளில்லாமல் போர் அடித்துக் கொண்டிருந்த எனக்கு இன்று நேரம் பார்த்தா பத்தாத அளவிற்கு நானும் கொழுந்தரும் பேசிக் கொண்டிருந்தோம். மாமியாரும் சீக்கிரம் படுத்துக்கொள்வாள். நான் என் ரூமில் ரொம்ப நேரம் படுத்துவிட்டுதான் தூங்குவேன். 1 வாரம் கழித்து ஒரு நாள் இரவில் அப்படி படுத்துக் கொண்டிருக்கும்போது என் கதவு தட்டப்படும். சத்தம் கேட்க அது அருந்தான் என்பது எனக்கு தெரிந்தும் யாருன்னு சும்மா நான் கேட்டேன். அவன் அண்ணி நான்தான் உள்ள வரட்டுமா என்று கேட்டான். நான் எழுந்து கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு அவனை வரச் சொல்லி அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்தேன். வந்தவன் எதுவும் பேசாமல் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தான். என்னடா என்ன பார்த்தாலே முகத்தை வேறு பக்கமா திருப்பிக்குவ இப்ப முகத்தை வேறு பக்கமா திருப்பாமலேயே என்னையே பார்த்துட்டு இருக்கியே என்று நான் கேட்டேன்.
அவனும் இல்ல, நீ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்ல என்ன என்பது போல அவனையே நான் பார்க்க இவ்வளவோ நாளா உங்களோட மனசே புரிஞ்சுக்காம உங்ககிட்ட பேசாம கூட இருந்துட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் என்று சொன்னான். நான் அதெல்லாம் பரவாயில்லேடா. ஆனா ஏன் 2 நாளா ஐயா அண்ணிய பார்க்கல என்று நான் கேட்க அண்ணன் வந்திருந்தார்ல, அதான் என்று சொன்னான். அவர் இருக்கும்போது நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் என்று கேட்க இத்தனை நாளா பார்க்கலையே. சரி, ஆனா இப்பதான் அண்ணிய பிடிச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் பார்க்கல என்று கேட்டான். அதற்கு அவனும் நீங்களும்தான் என்னை கண்டுக்கல என்று சொல்ல நான் நீ சொன்ன பதில் தாண்டா உனக்கும் என்றேன். இல்ல, நீ 5 நாளா அண்ணன் வேலை பார்த்துட்டு இன்னைக்குதான் வந்திருக்கு. உங்களுக்கும் அண்ணனை பார்க்கணும் போல ஆசை இருந்திருக்கும். அதான் நான் வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லினான். இருந்துட்டேன் என்று இழுத்தான். நான் உன்னை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியே என்று சொன்னேன். நீ இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா என்று நான் கேட்டேன். ஏன் நான் என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சீங்களா? எனக்கு இப்ப 17 வயசு ஆகுது என்று சொல்ல ஆமாண்டா. கல்யாணம் பண்ணி இருந்தா கூட இப்ப பிள்ளைக்கு தகப்பனாக இருப்ப என்று நான் சொன்னேன். அவன் நான் சொன்னதை கேட்டு வெட்கப்பட்டு கொண்டே பொங்க அண்ணி, கல்யாணம் பொண்ணை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னான். நானும் கல்யாணம் என்று சொன்னதுமே வெட்கத்தை பாரேன் என்று சொல்லி அவனுடைய குமட்டில் லேசாக இடித்தேன். பின்னர் அவனை என் அருகில் வந்து உட்காரச் சொல்ல அவனும் என் அருகே உட்கார்ந்தான். அத்த தூங்கிட்டாங்களா? நீ பாட்டுக்கு வந்துட்ட, தேட போறாங்கடா என்று நான் சொல்ல அவங்க குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அண்ணி. அதான் நான் நைசா வந்துட்டேன் என்று சொன்னான். ஏண்டா நைசா வரணும்? அத்தையே, எழுப்பி அண்ணி ரூமுக்கு போயிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரவேண்டியது தானே என்று சொன்னேன். அதற்கு அவன் பதில் எதுவும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து நான் அண்ணிக்கிட்ட திருட்டுத்தனமா பேசத்தானே வந்தேன்னு கேட்டேன். அவன் குனிந்து கொண்டே சீச்சி அப்படி எல்லாம் இல்ல அண்ணி என்றான். பொய் சொல்லாத, உனக்கு அண்ணிகிட்ட திருட்டுத்தனமா பேசணும்னு ஆசை, அதான் வந்திருக்க என்று சொல்ல அவன் ஆமா அண்ணி என்று சொன்னான். சரி சொல்லு, என்ன பேசுறேன்னு சொல்லி நான் அவனை பார்த்தவாறே காலுகளை சம்மணம் போட்டு உட்கார்ந்து கொண்டு அவனும் என்னையும் பார்த்தவாறே உட்காரச் சொல்ல அவனும் என்னை பார்த்து உட்கார்ந்தான். அப்ப அவன் என்கிட்ட அண்ணி, உங்களை எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். ஓகேடா, இத்தனை நாளா ஏன் பிடிக்கல என்று கேட்க இல்லை என்று அவன் பேசாமலே இருக்கனான். அவளிடம் நான் கருப்பா இருக்கறதாலதான உனக்கு பிடிக்கல என்று கேட்கேன். உனக்கு பிடிக்கல என்று சொல்லுடா என்று நான் சொன்னேன். அதற்கு அவனும் அப்படியே எல்லாம் இல்ல அண்ணி, அண்ணனுக்கு உங்களை பிடிச்சதாலதானே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு பிடிச்சுட்டாவே போதுமே, எனக்கு எதுக்கு பிடிக்கணும் என்றான். சரிடா, அப்புறம் என்கிட்ட பேசாம இருந்ததுக்கு என்ன காரணம் என்று நான் கேட்க அவனும் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால அண்ணன் என்கிட்ட ரொம்ப கக்ளோஸா இருப்பாரு. சினிமா, கடை, ஷாப்பிங், மாலுன்னு எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போவாரு. சாப்பிடும்போது எனக்கு ஊட்டியும் விடுவாரு, திரஸ் பண்ணி விடுவாரு. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என்ன அவர் கண்டுக்கவே இல்ல. அதுக்கு காரணம் நீங்கதான்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன் என்று சொல்லியும் அழுதான். நான் அவனை இழுத்து அணைத்து கொண்டு இதுதான் காரணமா? உன் அண்ணன் எனக்கு இதையெல்லாம் வந்தவுடனே சொல்லிட்டாருடா. அதுவும் இல்லாம நீ எது கேட்டாலும் அதை அவர் கையால கொடுக்காம என் மூலமா கொடுக்க வச்சிட்டாருடா. இன்னும் சொல்லப்போனா உன் அண்ணனை விட நான்தான் அதிகமா உன் மேல அன்பு வச்சிருக்கேண்டா. நீ உன் அண்ணனுக்கு மட்டும் செல்ல பிள்ளை இல்லடா, எனக்கும் நீ செல்ல பிள்ளை தாண்டா என்று சொல்ல அவன் சாரி அண்ணி, சாரி அண்ணி என்று சொல்லிக்கொண்டே என் அண்ணி உங்ககிட்ட ஒன்னு நான் கேப்பேன். நீங்க கோபப்படக்கூடாது. உங்களுக்கு ஏன் அண்ணி இன்னும் குழந்தை பிறக்கல? அக்காவுக்கு கல்யாணமான அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துருச்சே, அதனால நான் கேட்டேன் என்று சொன்னான். அவன் கேட்டதுமே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்க அதை புரிந்து கொண்டு
அவனும் உடனே என் கைகளை பிடித்துக்கொண்டு, சாரி அண்ணி, நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். நானும், நீ ஒன்னும் தப்பாலாம் ஒன்னு கேட்கடா. ஒவ்வொருத்தருக்கும் உடம்பை பொறுத்து உடனே சில பேருக்கு குழந்தை பிறக்கும், சில பேருக்கு லேட்டா பிறக்கும் என்று நான் பதில் சொன்னேன். அதற்கு அவன், எனக்கு உங்க குழந்தையை கொஞ்சன்னு போல ஆசையா இருக்கு, சீக்கிரமாவே குழந்தையை பெற்றுக் கொடுங்க அண்ணி என்று சொன்னான். நான், ஓகே அருண், உன் ஆசையை சீக்கிரமாகவே நிறைவேற்றி வைக்கிறேன் என்று சொல்லி குனிந்து கொண்டு அவன் நெற்றியில் நான் முத்தமிட்டேன். அன்று இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பிய நான் அவனை வசியப்படுத்தி அவன் மூலமாக நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்து அன்றிரவு அவனுடன் நான் ஐக்கியமாகிவிட்டேன். அன்றிரவு அவனும் நானும் தவறு செய்துவிட்டோம். எங்களுக்குள் எல்லாமே நடந்து முடிந்துவிட்டது. அதன் பிறகு இதுவே அவனுக்கு பழக்கமும் ஆனது. என் கணவன் ஊரிலிருந்து திரும்பும் வருவரே தொடர்ந்து என்னுடைய அறைக்கு தினமும் வந்து என்னுடன் தனிமையில் இருந்து விட்டுச் சென்றான். இதனால் நான் கண்டிப்பாக கர்ப்பமாகி விடுவேன் என்பது எனக்கு உறுதியாக தெரிந்தது. என் கணவனும் எப்போதும் விடுமுறைக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் நானும் அவருடன் தனிமையில் இருப்பதையும் வழக்கமாகக் கொண்டிருந்தேன். அதனால் இந்த முறை அவர் வரும்போது கண்டிப்பாக அவரிடம் எனக்கு பீரியட்ஸ் 10 நாட்கள் தள்ளி போயிருச்சு. கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு நல்ல செய்தியை சொல்வேன் என என் கணவனிடம் கூற வேண்டும் என நினைத்திருந்தேன். அவரும் விடுமுறைக்கு ஊருக்கு வந்தார். அப்போது இந்த விஷயத்தை நான் அவரிடம் சொன்னேன். அவரும் சந்தோஷப்பட்டார். நமக்கு நல்ல காலம் இனி பிறக்கப் போகிறது என்றும் நினைத்து கொண்டார். என் கணவன் முன்பு என் குழந்தன் என்னை பிடிக்காத மாதிரிதான் நடந்து கொள்வான். இதனால் வரைக்கும் அப்படித்தான் இருந்தான். இப்போதுதான் அவன் என்னுடன் நெருங்கியே வந்திருக்கிறான். இதனால் அவருடைய தம்பி மேல் என் கணவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமும் வரவில்லை. நான் கர்ப்பமானாலும் கூட என்னுடைய குழந்தின் மீது என் கணவனுக்கு துளிக்கூட சந்தேகம் வராது என்பது எனக்கு உறுதியாகவும் தெரிந்தது. நான் நினைத்தது போலவே என் குழந்தைனால் அந்த மாதமே நான் கருவுற்றேன். இந்த விஷயத்தை நான் என் கணவிடம் சொன்னேன். அவரும் சந்தோஷப்பட்டார். அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் நானும் என் குழந்தனும் இப்படி அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்து கொண்டிருந்தோம். ஒரு வழியாக என்னுடைய குழந்தன் +2 வையும் படித்து முடித்துவிட்டான். அதன் பிறகு அவன் காலேஜுக்கு போக வேண்டிய நாட்களும் நெருங்கியது. அந்த சமயத்தில் அவனை பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும். அவனுடைய எதிர்காலத்துக்காக என் கணவன் எதையும் செய்ய தயாராக இருந்தார். அப்போது என் கணவன் அவருடைய என் குழந்தனிடம், நீ எங்கோ சென்று படிக்கப் போகிறாய், என்ன படிக்க விரும்புகிறாய் என்று கேட்டான். என் குழந்தனோ ஒரு பெரிய படிப்பை படிக்கப் போவதாக சொன்னான். அதற்கு எக்கச்சக்கமாக பணம் செலவாகுமே, என்ன செய்வது என என் மாமியார் என் குழந்தை என் கணவனிடம் கேட்டார். அதற்கு என் கணவனும், என் தம்பியுடைய எதிர்காலம்தான் எனக்கு முக்கியம், அதுக்காக இந்த வீட்டை கூட நான் வித்து அவனை நான் படிக்க வைப்பேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை என் குழந்தனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது. என் குழந்தை நல்லபடியாக படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக என் கணவன் வங்கியில் இந்த வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கியதன் மூலமாக என் குழந்தனே பெரிய படிப்பை படிக்க வைத்தார். இப்படிப்பட்ட அண்ணனுக்கு நாம் இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டோமே என எண்ணி என் குழந்தனம் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகிவிட்டார். அதன் பிறகு அவர் என்னுடன் பேசுவதும் இல்லை, என்னுடன் பழகுவதும் இல்லை. அதன் பிறகு அவர் என்னை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது என்று முடிவெடுத்த என் குழந்தன் அவருடைய அண்ணனிடம் நான் இனி ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்கப் போவதாகவும் கூறிவிட்டார். ஏன் வீட்டிலிருந்தே படிக்கலாமே என்று கேட்கையில்லே, இவ்வளவு பணம் செலவழித்து படிக்க வைக்கிறீர்கள், நான் ஹாஸ்டலிலேயே தங்கி படித்தால்தான் என்னுடைய முழு கவனமும் படிப்பில் இருக்கும், இல்லையென்றால் என் கவனம் சிதறிவிடும் என கூற அதற்கு என் கணவனும் ஒப்புக்கொண்டு அவரை ஹாஸ்டலிலே தங்கி படிக்க வைக்க ஏற்பாடும் செய்தார்.
அப்படியே அவர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போதே ஒரு வருடத்தில் எனக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை அச்சியாசல் என் கணவனைப் போலவே இருந்தது. காரணம், அவருடைய தம்பி மூலமாகத்தானே இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன். அதனால் முகஜாடை கொஞ்சம் ஒத்துப் போயிருந்தது. இதனாலும் என் கணவனுக்கு என் மீது சந்தேகமும் வரவில்லை. ஹாஸ்டலிலேயே தங்கி படித்த என் குழந்தன் அங்கிருந்தே அவனுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலையும் கிடைத்தது. அவன் அதன் பிறகு வெளிநாட்டுக்கே சென்றுவிட்டான். நான் இனி அவனுக்கு திருமண ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அப்போது அவன் தெளிவாக என் அண்ணன் என் கணவனிடம் ஒன்று சொல்லிவிட்டான். நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வெளிநாடுதான். அதனால் நான் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வரவும், திருமணம் செய்து கொண்டு ஓரிரு நாட்களிலேயே என் மனைவியையும் என்னுடன் அழைத்து சென்று விடுவேன் என்று கூறிவிட்டான். வேறு வழியில்லாமல் என் கணவனும் அதேபோல அவனுக்கு ஏற்றவர் போல ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தோம். அப்போது அவன் ஊருக்கு திருமணத்தின் போது வந்த அவன் என்னுடைய குழந்தையை கூட வந்து பார்க்கவில்லை. திருமணம் முடிந்ததுமே அந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு அவன் வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆகிவிட்டான். இன்று வரை அவன் ஊருக்கு திரும்பவில்லை. அவனால் பெற்ற இந்த குழந்தையை என் கணவன் தன்னுடைய குழந்தை என்று நினைத்துக்கொண்டு பாசமூட்டி வளர்த்தும் வருகிறார். இந்த உண்மையே நானும் அவரிடம் சொல்லவில்லை. அவனும் இந்த உண்மையை வெளிக்காட்டிக் கொள்ளவும் இல்லை. இப்போ இப்படியே எங்களுடைய வாழ்க்கையும் போய்க் கொண்டிருக்கிறது.